இன்னைக்கு சண்டே ஃபுட் பிளாக் எங்கன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். குறைஞ்ச விலைக்கு அன்லிமிட்டடாக ஃபுட் தராங்கன்னு நாங்கள் படையெடுத்த இடம் தான் இந்த சிஃபானா ஹோட்டல். நமக்கு சோறு தான் முக்கியம். நாங்கள் 7 பேரும் சாப்பிட்றது மாதிரி போகல, ஹோட்டலில் கொள்ளடிக்கிற மாதிரி திப்புன்னு ஹோட்டலுக்குள்ள பூந்து கூட்டத்தை பார்த்துட்டு ஹோட்டலில் வேலை செய்கிறேன்னா உங்களுக்கு கோர்னர் சீட் தான் செட் ஆகணும். கோர்னரில் ஒரு மேசையை போட்டு இதில் உட்காருங்க அப்படின்னு கையில் ஃபுட் மெனுவும் கொடுத்துட்டாரு. நாங்கள் ஸ்கூல் போனப்பே படிக்கிற இப்போ என்னத்தடா படிக்கிற அப்படின்னு பரட்டி பார்த்துக்கிட்டு இருந்து ஒன்றுமே புரியாமல் லாஸ்ட்டாக ஃபிஷ் அப்படின்னா ஃப்ரை ஃபிஷ் சாப்பாடுன்னு ஆர்டர் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டாக 7 பேருக்கு 7 பிளேட் வச்சாங்க. 7 பேர் போனால் 7 பிளேட் தானே வைப்பாங்க. அந்த மாதிரி 7 பேருக்கு 7 பிளேட்டை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி நிறைய சோறை கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அன்லிமிட்டெட் கறி ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபிஷ் வந்துருந்துச்சு. எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்த எக்கு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் எங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடை தட்டில் போட்டுக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஆள்கிட்ட தட்டில் என்னென்ன சாப்பாடு இருக்குங்கிறது தான். சோறு, அதுக்கப்புறமா லீக்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோவா சுண்டல் மாதிரி ஒரு சுண்டல் வச்சுருந்தாங்க, வாழைப்பூ சுண்டல், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் சொதி, அதுக்கப்புறம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம நண்பரோட ரியாக்ஷனை பார்த்தோங்க. வேறு லெவலாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாரு. மற்ற நண்பர் ஒரு ரசம் கேட்டிருந்தார். இன்னும் ரசம் வரலன்னு கொஞ்சம் குழப்பம் போட்டுருந்தார். அதுக்கப்புறமா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷனையும் பார்த்தா ரொம்ப பசிங்கிறனால வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தா ரசம் வந்துருந்துச்சு. ரசம் வேறு மாதிரினே சொல்லி ஆகணும். ரசம் வேறு மாதிரி. ரசம் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, குடிக்கிறதுக்குமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே கடன்னு குடிச்சிடலாம் போல் இருந்துச்சு. நம்ம நண்பர் 3 சொட்டு தரையில் விடுங்கோ அந்த மாதிரி ஒரு சொட்டை விட்டுட்டு ஒரு சொட்டை அப்படியே வாயில் போட்டுவிட்டார். நம்மளுக்கு ஃபுட்டுனாலே முட்டை மஞ்சள் கருவு தான். முட்டை மஞ்சள் கருவை வச்சு ஒரு வாய்ப்பு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடோட எண்டிங்கில் இஜிபி வாங்கியிருந்தோம். இஜிபியை குடிச்சிட்டு அன்னைக்கு நாளான சாப்பாடை நாங்கள் நிறைவு செஞ்சிட்டோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வத்தலை சென்ட்ரல் ஃபினான்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த மினி ஃபுட் வ்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஃபன் எடுத்துகிட்டு இருந்தோம். செம தூக்கம். அந்தளவு சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்காட்டி வேலை இல்லையா, அதுக்காக செம தூக்கம். அதுக்கப்புறம் நாங்களும் வேன் எடுத்துக்கிட்டு மெதுவாக கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இடங்களை சஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.